இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக சுசித்ரா இருக்காங்கல்ல, அவங்களோட வீடியோ தான்ப்பா ட்ரெண்டிங்கில் இருக்கு. இன்டர்நெட் ஃபுல்லாக எங்கேருந்து வந்தாங்க, இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. வந்தாங்க, இன்டர்நெட்டே பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு செலிப்ரிட்டியும் பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இன்டர்நெட்னே ஸ்தம்பிச்சு போயிருக்குதுப்பா. கமல், தனுஷ், எக்ஸ் ஹஸ்பண்டான விக்ரம் குமார்னு எல்லாரையும் கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஒரு ஆடியோவும் விட்டுருந்தாங்க. விக்ரம் குமார் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அவர் ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கவங்களாம் ரொம்ப அப்யூஸ் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனா அந்த வீடியோல இருக்காது அவர் வாய்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான். அந்த வாய்ஸ் அவரோடது கிடையாது அப்படிங்கிறது நல்லா நோட் பண்ணி பார்த்தாலே தெரியும். எதனால அப்படி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த ஆடியோ எப்படி கிடைச்சது, அவங்க கிட்ட பேசினது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவரு வாய்ஸ் இல்லை அப்படிங்கிறதா தெரியுது. இதெல்லாம் விக்ரம் குமாரும் பேசியிருக்காருப்பா. அவரோட இன்ஸ்டாகிராம்லயே சொல்லியிருக்காரு, அது என் வாய்ஸ் கிடையாது, என்னோட வொகாபுலரிஸ் கிடையாது, நான் அப்படி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தனுஷ் கமல் இதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்படிதான் அவங்களும் இருக்கிறாங்க. த்ரிஷாக்கு எந்த டேர் கொடுத்தாலும் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விஜய் வீட்டு முன்னாடி போய் ஆட சொன்னா ஆடுவாங்க, ஆடி இருக்கிறாங்க. அவங்க சொல்ற மாதிரி அவங்களோட கெரியரை, அதாவது சுசித்ரா அவங்களோட கெரியரே கமல்னாலதான் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. இண்டஸ்ட்ரியில இருக்க சில பேர்னாலதான் போச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு இந்த மாதிரி பர்சனலெல்லாம் எடுத்து இழுக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. உங்களோட தாட் என்ன இதில் அப்படிங்கிறத சுசித்ரா பேசுறதுல நீங்க நியாயமா பாக்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.